வந்து இப்போ மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறாங்க. மார்ச் 5 நீங்களும் கலந்துக்கிட முடியும். இன்னும் நிறைய புதிய தமிழக இந்த மாதிரி கட்சிகள்லாம் கலந்துக்கிட முடியும். இப்போ பாத்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி வெளி மாநிலங்கள்ல இருந்து தமிழக அரசுக்கு வந்து ஆதரவு பெருகி வருது அப்படின்னு சொல்றாங்க. பெருகுது அது நாங்க வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தனியா போராடினாங்க. 23 போராடினோம். அதுக்காக அறிக்கையெல்லாம் கொடுத்து பேசி இதெல்லாம் இருக்குது. திடீர்னு இவங்க இப்ப அதுக்கு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பவே அதை ஏற்றுக்கணும். ஆனால் நாங்க இவர்களை நம்ப முடியாது. திடீர்னு பேசுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. மொழிக் கொள்கையில எதுவுமே அவங்களுக்கு இந்திய எதிர்ப்புல அவங்களுக்கு கொள்கை நிலைப்பாடு இல்லை. சும்மா அவ்வப்போது பேசுவாங்க. அதனால நாங்க தனிச்சு இதை பெரிய எழுச்சியா போராடும். இது தமிழ்நாட்டுக்கு நிதி தராம வஞ்சிக்கிறது, இந்த மும்மொழி கொள்கை கட்டாய ஒரு மொழி திணிப்பு, இந்தி திணிப்பு, அதை எதிர்த்து இந்த தொகுதி சீரமைப்பு இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் தனியா போராடுறோம். அமித்ஷா கூட நேற்று கோவையில பேசியிருக்காரு. இது வந்து மறுசீரமைப்புல வந்து மாநிலங்களுடைய எம்பி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அது வந்து குறையாது. இல்லை, இப்ப நமக்கு வந்து தேவையில்லாத வேலைகளை இவங்க நிறைய செய்யறாங்க. ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, அப்புறம் இந்த மாதிரி ஒரே கல்விக் கொள்கை, இந்த மாதிரி வேலையெல்லாம். அதனால ஒரு நாட்டில் ஒற்றுமை வந்துடும், நாடு வளர்ந்துரும். அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது. இப்ப அதே மாதிரிதான் இது தொகுதி சீரமைப்பு பண்றோம். இது தேர்தல்ல சீர்திருத்தம் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அமெரிக்காலாம் உலக நாடுகள்ல இன்னைக்கு வந்து இந்தியா, நைஜீரியா 2 நாடு தான் இந்த வாக்கு இயந்திரத்தை வச்சிருக்கு. ரெண்டுமே ஊழல்ல ரொம்ப மோசமான நாடுகள். பங்களாதேஷை பத்தி இருந்துச்சு, அதுவும் கூட கடைசியா கைவிட்டுச்சு. உங்களுக்கு இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் தான் அதை தயாரிச்சு கொடுக்கும். அப்ப அந்த நாடே இதை பயன்படுத்துறது இல்லை. நீங்க அமெரிக்கா, நீங்க மனித கழிவை வந்து எந்திரத்துல அல்லது வாக்குச்சீட்டுல போடுது. அது 50 மாகாணங்கள்ல ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒரு நேர வித்தியாசம் இருந்தும் கூட அது வாக்குச்சீட்டுல பதிவு செஞ்சு அன்னைக்கு இரவே எண்ணி அது சொல்லிடுது. நீங்க டிஜிட்டல் எண்ணியல் இந்தியான்னு வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சுக்கிட்டு 10 நாள் 42 நாள்லாம் பாராளுமன்ற தேர்தலில் பெட்டி முடங்கி கிடந்ததை நீங்க பார்ப்பீங்க. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல தேர்தலை நடத்தி எண்ணிடுவான். நீங்க அவன் மனித கழிவை எந்திரத்துல இல்லறான், நீ வாக்கை எந்திரத்துல போடுற. நீ மனித கழிவை மனிதன் அல்ல வைக்கிற. இந்த மாதிரி மாறுதல் பண்ணோம். அமெரிக்கால அப்படி தெரு பேசுறது, வீடுக்கு போய் காசு கொடுக்கறது, அந்த நிலையே ஒழிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுப்பாங்க, விவாதிப்பாங்க, அது மக்கள்கிட்ட போகும். அன்னைக்கு ஊடகம் இல்லாத போது சரி, இப்ப என்ன ஊடகம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன மாறுதல்களை கொண்டு வரணும். ஒரு நபர் வந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுறத தவிர்க்கணும். ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுறது, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுறது, அதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் தேவையில்லாத செலவு. இடைத்தேர்தல்ங்கிற ஒன்றை நீக்கணும். இடைத்தேர்தல் தேவையில்லை. 2வதா வந்தவர் எவரோ அவரை வெற்றி பெற்றவரா அவரே அடுத்த மீதி இருக்கிற காலங்களில் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு சேவை செய்வாருன்னு. ஏன்னா 2 லட்சம் வாக்குல வெல்றாருன்னா 1,76,000 வாக்கு ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிறீங்க. அவருக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களின் நம்பிக்கையை வீணடிக்காம அவருக்கு மதிப்பளிக்கணும். அந்த மாதிரி மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வர வேலை இருக்கு. அதை விட்டு சும்மா நீ வந்து இதை சீர்தமைக்கிற, அது விற்கிற, இதனால என்ன நடந்தது? தமிழ்நாட்டிலே தொகுதி சீரமைப்புன்னு நாசம் பண்ணது இருக்கு. எந்த ஒரு சமூகம் ஒரு இடத்துல குவியாம செதைச்சு நாசம் பண்ணி இங்க அங்க அக்கு தூக்கா போட்டு அதை செஞ்சது இருக்குது. அதே மாதிரிதான் இதுவும் வந்து சேரும். விஜய் பேசியிருக்காரு, எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி இவங்க வந்து அந்த நிதியை பெறுறதுல வந்து சண்டை போடுறாங்க. அவங்க நிதியை கொடுக்கறது அவங்களுடைய கடமை, இவங்க வாங்குறது உரிமை அப்படிங்கும் போது இவங்க எல்கேஜி யூகேஜி இல்ல. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா நீண்ட காலமே இந்த இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற எந்த கட்சி ஆட்சியுமே இந்த தமிழ்நாடுனாவே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வெறுப்பு இருக்கும். நம்மளுடைய வளத்தை எடுத்துக்கிடுவாங்க, வரி எடுத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. ஆனா நம்ம உரிமைன்னு வரும்போது அதை முற்றுமுழுதான் நிராகரிப்பாங்க. இவங்க இல்ல, காங்கிரஸ் ஆளுகிற காலத்துல கூட பேரிடர் காலங்கள்ல நம்ம ரொம்ப தானே புயல், ஓகி புயல், எத்தனையோ இதெல்லாம் நம்ம சிக்கி தவிச்சிருக்கோம்.
அந்த காலங்களோட நமக்கு பேரிடருக்கான உரிய நிதியை அவங்க தந்ததில்லை. இப்ப அந்த மாதிரி இதுல நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வரி வருவாயை எடுத்துக்கொள்றதுல அவங்களுக்கு தொடர்ச்சியா நம்ம எந்த தடையும் இல்லாம பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப திட்டமிட்டு நிராகரிப்பாங்க. உரிமையை, நதிநீர் உரிமை காவிரியிலிருந்து நமக்கு பெற்றுத்தரதுல கூட பாத்தீங்கன்னா ஒண்ணு காங்கிரஸ் இல்ல பாரதிய ஜனதா, ரெண்டு தான் ஆளுதாங்க. ஒரு இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் பேசுகிற ஒரு கட்சி, தேச ஒற்றுமையை பேணுகிற கட்சி, அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிற கட்சின்னா அந்த இரண்டு மாநில மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம உரிய நதி நீரை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு முதன்மை அமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரோ உட்கார்ந்து அந்த மாநில முதல்வர்கிட்ட பேசி உரிய நீரை பங்கிட்டு கொடுக்கணும். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன போது கூட ஏற்க மறுக்கிற அரசுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒண்ணும் இல்லை. பிரதமர் பேசுறாரு, தண்ணிக்காக கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிகளும் அடிச்சுக்கிறாங்கன்ற. இது ஒரு பொறுப்புமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுற பேச்சாது பாருங்க. நாங்க நர்மதால எந்த பிரச்சனையும் இல்லாம பிரிச்சுக்கிறோன்ற. அது மாதிரி தானே நீங்க தலையிட்டு இதையும் பிரிச்சு கொடுக்கணும். இப்ப இந்த நதிநீர் சிக்கல்கள்லாம் இருந்தாதான் அங்க அவர்கள் அரசியல் செய்ய முடியுது. காவிரியில தண்ணி கொடுங்க தமிழர்களுக்கு பாரதிய ஜனதா பேசுமானால் காங்கிரஸ் வெல்லும், காங்கிரஸ் பேசுமானால் பாரதிய ஜனதா வெல்லும். ஆனால் இங்க இந்த கட்சி தலைவர்கள் இது எந்த உரிமைக்கும் பேச மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை பத்தி இவங்க கொல்லப்பட மாட்டோம். மீனவர் கைதோ மீனவர் படுகொலையோ இது எதுக்குமே. ஆனா வாக்குக்கு மட்டும் வாசல்ல நின்றுவாங்க. இது ஒரு கொடுமை தான், நீண்ட காலமா நடக்குது. இப்ப இதை நான் என்ன நினைப்பேன்னா, இந்த அரசு தராதது. ஏன்னா அது இங்க இந்த தமிழ்நாடு ஒரு பொருட்டா நினைக்காது. அது கூட்டணி வச்சு இப்ப பீகாருக்கு அது முன்னுரிமை கொடுக்க காரணம் நிதிஷ்குமார் ஐயா தயவுலதான் ஆட்சி நடக்குது. ஆந்திராவுக்கு கொடுக்கும்னா அது ஐயா சந்திரபாபு நாயுடு தயவு தேவைப்படுது. இப்ப நம்ம அங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால அது வெறுப்பை காட்டுது. அதை நம்ம தமிழ் மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு வஞ்சித்து தேர்தல் களத்துல வீழ்த்தணும். இதுதானே எனக்கு உரிய நீதியை தர மறுத்த அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வோ அந்த இதோ இல்லை. அது ஒரு சிக்கல். இவங்க இவ்வளவு பெரிய அதிகாரம், ஒரு மாநில அதிகாரம், 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க, இங்க 39 வச்சிருக்கிறாங்க. புதுச்சேரியில இவங்க உறுப்பினர் தான். அப்படி இருக்கும்போது இவங்க சண்டையிட்டு வாங்காம இங்க எங்களுக்கு நிதி தரலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு சொல்லுங்க. அது என்ன முடிவெடுத்தாலும் மக்கள் அவர் கூட நிக்க போறாங்க. நாங்க எங்க மாநில வரியை உனக்கு தர முடியாது, இவ்வளவுதானே. வெள்ளக்காரங்காலத்துலதான் வரி கூடாத இயக்கம் நடத்த முடியுமா என்ன? நீ எனக்கு உரிய நிதி, நாங்க இதுக்காக போராடி சுதந்திரம் பெற்றோம், நாங்க தூக்குல தொங்கினோம், சிறை பெற்றோம், செக்கிழுத்தோம், மிதிப்பட்டு எங்க முன்னோர்கள் இவ்வளவு ரத்தம் சிந்தி போராடியது உனக்கிட்ட அடிமையா இருக்குதானே? அத சண்டை போடணும் இவங்க போட மாட்டாங்க. அதைத்தான் அவர் தம்பி சொல்றாரு, சிறுபிள்ளைய சண்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு. சார், வலசரவாக்கம் போலீஸார் இன்னைக்கு உங்க ஆஜராகணும்னு சொல்லி சமன் கொடுத்ததுன்னு சொன்னாங்க சார். இன்னைக்கு ஆஜராகல அது சொல்லுவாங்க. அது முதல்ல நாங்க ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சு எல்லாம் சொல்லியாச்சு. அவங்களுக்கு இந்த விளையாட்டை நிறுத்த விருப்பம் இல்லை, இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா மறுபடியும் நேரம் கிடைக்கும் போது சொல்றேன்னு சொல்லிட்டு அது இல்ல வேற ஏதாவது. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் எதை போக்கஸ் பண்ணி இருக்கும், எதை நோக்கி இருக்கும், எந்த பிரச்சனையை முன்னெடுத்து இருக்கும் மற்றவர்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா இந்த பிரச்சனையை எந்த இடத்துல எந்த துறையில பிரச்சனை இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, இதுதான் பிரச்சனை சொல்லுங்க, நாங்க அதை முன்னிறுத்திப்போம். ஒண்ணு சொல்லுங்க, எது பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. ஆட்சியாளர் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த கட்சிகளால மக்களுக்கு அதிருப்தின்றது நீங்க சொல்றீங்களா? திருப்தியான ஆட்சி, நிறைவான ஆட்சி, நல்லாட்சி அப்படிங்கிறது வெறும் சொல்லாட்சியில தான் இருக்கும். இவங்களுக்கு தெரியாது, செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியாது, அது இறந்துருச்சு. அந்த ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற தலைமைகள், அந்த ஆட்சி அதெல்லாம் நமக்கு கனவாயிடுச்சு. அது நம்ம தாத்தா காமராஜர் காலத்தோட முடிஞ்சிட்டு, பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இருந்த அரசியல் நேர்மை, தூய்மை, நாகரிகம் அதெல்லாம் செத்துருச்சு. என்னைக்கு ஐயா கருணாநிதி அந்த நாட்களில் உட்கார்ந்தாரோ அன்னையிலிருந்து தீய அரசியல் ஆட்சி முறையின் தொடக்கம் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எதிர்பார்த்து இதை முற்று முழுதா தகர்த்து, பகத்சிங் சொன்னதுதான், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறது. இப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. என் நாடு, மற்ற நிலப்பரப்பை விடுங்க, இந்தியாவில் ஏன் நிலம், லஞ்சம் தெரியுது, ஊழல் தெரியுது, பல கொள்ளை தெரியுது. இதே கிருஷ்ணகிரியில தானே
ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கர்நாடகா எடுத்துட்டு போகுது லாரியில. லாரி உரிமையாளர் சங்கர் யுவராஜ் பேசுறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1,00,000 டன்னா அவரை அளந்து பார்க்கல சொல்றாரு. அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? இது 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்த மழை எங்க இருக்கும்? கண்ணுக்கு தெரிஞ்ச மீத்தேன் ஈத்தேன் எல்லா வளங்களும் சுரண்டப்படுது. மணல் சுரண்டப்படுது, மண்ணு சுரண்டப்படுது, காடுகள் அழிக்கப்படுது. அப்ப நீங்க காடு நீரு அது அழிக்கப்பட்டால் நான் சரி நட்டு வச்சிடலாம், காட்டை நீரை தேக்கி வச்சிடலாம். மலைய மணலை எப்படி உருவாக்குவீங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா நீதி. வாக்குக்கு காசு கொடுக்கறது சரியான முறைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒண்ணுதான். கடைசி மதிப்புமிக்க உரிமை அதுதான். அதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிற. அந்த மதிப்புமிக்க உரிமையை விலை கொடுத்து வாங்குற ஒரு முறை எப்படி ஜனநாயகமா இருக்கும்? ஒரு முதலாளி காசு கொடுத்து வாக்கை வாங்கிட்டான்னா லாப தேவை இருக்குமா முதலாளிக்கு? அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற என்ன இருக்கும்? அப்ப இந்த அமைப்பே தப்பா இருக்கு. அப்ப எல்லா இடங்களுமே அநீதி. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்ப முடியாது, அது ஒரு பையன் தொந்தரவு பண்ணல, வாத்தியாரே தொந்தரவு பண்றாரு. தானியில பயணம் பண்ண முடியாது, தொடர் வண்டியில பயணம் பண்ண முடியாது, கல்லூரிக்கு போக முடியாது, பல்கலைக்கழக வளாகத்துல படிக்க முடியாது. எல்லாமே பிரச்சனை. நாடே எப்படி சொல்றது, வளங்கள் நிறைந்த நிலம், நீதி அறம் இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்த ஒரு நிலம் போதை நிறைந்த நிலமா மாறிடுச்சு. எங்க போதை இல்லை? மது கடைகள்ல மட்டும் இல்ல, வழிபாட்டு தலங்களின் வாசல்கள்ல, வளாகங்கள்ல, பள்ளி கல்லூரிகள் வளாகங்கள்ல, அது தின்பண்டம் மிட்டாய் வடிவத்துல, இனிப்பு வடிவத்துல, என்ன சொல்றது, கஞ்சா சாக்லேட் விற்குது. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தம்பி தங்கை எல்லாம் அதுல வேலை பார்க்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூட ஆசிரியரா எல்லா பிள்ளைகளும் இந்த கஞ்சா, இந்த போதை இனிப்பு, இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வருதுங்க. பெற்றோர்கிட்டே நம்ம புகார் அளிக்க முடியல. கண்டிச்சா என் பிள்ளைய நீ எது கண்டிக்கிறான்னு கேட்கிறாங்க. அவங்க இப்போ இது எப்படி சரி பண்றதுன்னு நம்ம கிட்ட முறையிடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பார்க்கலையா, டாஸ்மாக் கடைகள்ல சீருடையோட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறது, சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறத பார்க்கலையா? மது குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஒரு தகுதியா மாறிட்டதை நீங்க பாக்குறீங்க. இப்ப அந்த மாதிரி சமூகம் ரொம்ப தப்பாயிருச்சு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா புஷ்பான்னு ஒரு படம் ஓடுது. அந்த படத்துல செம்மரக்கட்டையை வெட்டி விற்கிறது தப்பு. ஆனா வெட்டி விற்கிறது கடத்துறவன் கதாநாயகன். அதை தடுக்க போராடுற காவல்துறையினால அவன் வில்லன். அந்த வில்லன் தற்கொலை பண்ணி செத்துறதா படம் வருது. அப்ப நல்லவன் நேர்மைக்கு இந்த குற்றத்தை தடுக்க போராடுகிற காவல்துறை தோத்து செத்து போகுது. இந்த குற்றவாளிகள் அவன் கதாநாயகனா சமூகத்துக்கு போற்றப்படுறான் அப்படின்னா எப்படி கட்டமைக்கப்படுது சொல்லுங்க? எப்படி கட்டமைக்கப்படுது? அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு, ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்தை தனியார் கொடுத்துருச்சு. அது விண்ணூர்ல இருந்து தொடர்வண்டியிலிருந்து எல்லாம். நாட்டின் பாதுகாப்பு இராணுவத்தையே தனியாற்று கொடுத்துருச்சு. 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்னு இருந்துச்சு. சீருடை ஒருத்தன் தைக்கிறான், உணவு ஒருத்தன் பரிமாறான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிட்டுது. எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு. மின் உற்பத்தி விநியோகம் தனியா இருக்கு, சூரிய ஒளி மின்பொங்கா தனியா இருக்கு, காற்றாலா தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு. ஆனா சாராயம் மட்டும் அரசு விக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு. இது அநீதின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எந்த ஒரு வேலையாவது பணியிட மாற்றமா, பணி நியமனமா, இல்ல பணி உயர்வா, பணம் கொடுக்காம உங்களால சாதிச்சிட முடியும்னு யாராவது? நேர்மை. கோயில் கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு. நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு கொடுக்கணும், நீங்க பிரசவ அறையா காசு கொடுக்கணும். அப்ப எல்லாமே பணம் பணம் பணம்னு. இது எப்படி சொல்றது, சகிக்க முடியாத ஒரு அநீதி. இதைத்தான் பகத்சிங் சொல்றான். விடுதலை இந்தியாவில் இல்ல, அடிமை இந்தியாவில் சொல்றான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுச்சு. உங்களால ஊழல் லஞ்சம் இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா? உங்களால வழக்கொள்ளை இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா? முடியல. அப்ப என்ன செய்யறது? இந்த சமூகத்தை தகர்க்கணும்டா, புதுசா வேற சமூகம் கட்டணும். ஒரே தீர்வு என்னவா இருக்கும்? ஒரே தீர்வு புரட்சி தான், ரெவல்யூஷன் தான். அது ஒன்னாலதான் தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சீர்திருத்தம் வேற, புரட்சி வேற. சீர்திருத்தம் என்பது இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது, இந்த ஜன்னலை மாத்தி வேற ஜன்னல் வைப்பது, இந்த கதவு சரியா இல்லைன்னு மாத்திட்டு வேற செப்பனிடுவது சீர்திருத்தம். இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம்
விருப்பம் போல நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி. இங்க எல்லாமே தப்பா இருக்கு இந்த அமைப்பு. நான் அமைப்பு தப்புங்கிறேன். அத ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க ஆங்கிலத்துல. அதுதான் இங்க இருக்கிறது. இந்த முறையில் நல்ல அரசியல் என்பதோ நல்ல ஆட்சி என்பதோ கனவிலும் கனவு. இது சாத்தியம் இல்லை. அப்போ ஒண்ணுதான், இலங்கையில வந்தது, பங்களாதேஷில் வந்தது, இங்க வருமானு கேட்காது, வருது, வரும், காத்துருங்க. இந்த பக்கத்துல இங்க நடந்தது அது ட்ரெய்லர் தான். பங்களாதேஷ் இலங்கை முன்னோட்டம் தான். ஆனா மெயின் பிக்சர் இருக்குல்ல, அது இங்கதான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அது ஒரு மாநில அளவு தான். அது ஒரு மாநில அளவு தான். இது 29 நாடுகள். என்ன ஆகும்னு வரும். இலங்கையில 3 விழுக்காடு தான் ஜனதா விருத்தி பிரமாண வாக்கு வச்சிருந்துச்சு. எத்தனை விழுக்காடு? 3. 50 விழுக்காட்டுக்கு மேல வாக்கை பெற்று இன்னைக்கு அதிபராயிருக்காரு அவர். அப்படின்னா அந்த நாடு தலைகள் மாற்றத்தை கண்டுச்சு. அது மாதிரி ஒரு பெரிய மக்கள் புரட்சி இங்க உருவாகும். எப்படி உருவாகுங்க? 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்க கடந்த 3 ஆண்டுகளில் அனுமதி கொடுத்திருக்கோம்னு சட்டசபையில மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பேசினது இருக்கு. 1 லட்சம் போராட்டங்கள்னா 1 லட்சம் பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கு. இன்னும் இருக்குது. அரசுக்கே பிரச்சனை இப்ப போராடுது. பார்த்திருக்கீங்க, இப்ப பாக்குறீங்க. உங்களுக்கு நீதி தர மாட்டேங்குதே, தொகுதி சீரமைப்புன்னு பாதி பேர் நீங்களே வர்றீங்க, களத்துக்கு வருங்க. 1 லட்சம் பிரச்சனைகள் அங்கொன்றுமா சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக எரிஞ்சு கொண்டு இருக்கு, கனண்டு கொண்டு இருக்கு. ஒரு நேரத்துல படக்குன்னு அந்த நெருப்புகள் ஒன்றிணையும் போது அது பெரும் தீயா, புரட்சி தீயா பற்றி எரியும். அப்ப இவர்கள் எவர்களும் எதிர் நிற்க முடியாது. அன்னைக்கு ஒருத்தன் அதுக்குள்ள அந்த நெருப்புல இருந்து ஒருத்தன் வருவான். அவன் அன்னைக்கு நீங்க பார்க்கதான் போறீங்க. இப்ப நான் பேசுனதெல்லாம் சும்மா எல்லாம் விளையாட்டு போயிட்டு நினைக்கிறீங்க. நீங்க காத்து விற்கப்படும் சொன்ன நீங்க யாரும் நம்பல. இதெல்லாம் நடக்கும் சொன்ன யாரும் நம்பல. இதை நீங்க நம்புங்க, நடக்கும். இவங்க அதை நோக்கித்தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி மக்களுக்கு 100 விழுக்காடு கல்வி கொடுக்கணும். பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும். ஏழ்மை வறுமையை ஒழிக்கணும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க கொடுக்கணும். அதை பற்றி யோசிக்காம இதுல சீர்திருத்தம் பண்றேன். அதாவது சாலையில் நீங்க போகும்போது டேக் டைவர்ஷன் பாருங்க, டேக் டைவர்ஷன், திரும்ப அப்படின்னு. அது மாதிரி இந்த பிரச்சனை ஒன்னொன்னையும் தள்ளி திருப்பு. இப்ப கால் மேல கால் விட்டு செய்தித்தாள் படிச்சுட்டு பாரு முதலாளி. நான் இங்க நிற்கும், ரொட்டி துண்டு தட்டுல இருக்கும், எடுத்துட்டு வீசுவாரு. அது எடுத்துட்டு நீங்க வந்து நின்று மறுபடியும் வாலாட்டம். இந்த பக்கம் வீசுவாரு, போய் எடுத்துட்டு வந்து நின்று வாலாட்டம். அப்புறம் இந்த பக்கம் வீசுவாரு. அப்புறம் போய் எடுத்துட்டு வந்து தின்னுட்டு சாப்பிட்டு வந்து வாலாட்டம். எங்களை நாயினும் கீழாக மதிச்சு இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை மும்மொழி கொள்ள இங்கிட்டு வீசு, அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்படின்னா நாங்க இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள் குறைகள் எதையும் பேசாம என்ன இப்படி நடந்துச்சு. இது ஒரு 4 மாசம், இது ஒரு 2 மாசம் பேசுவோமா, இப்ப ஒரு 2 வாரம் பேசுவீங்களா, அப்புறம் வேற ஒண்ணு வரும். இப்படிதான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட், இந்த ரொட்டி மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு தடவை இந்த ஆட்சியாளர்கள் சோகமா ஹிட்லர் சொல்றான்ல, எப்பவும் நீ மக்களை 24 மணி நேரமும் பதட்டமாகவே வைத்திரு, அப்பதான் அவன் ஆட்சியில என்ன நடக்குதுன்னு சிந்திக்க மாட்டான். அவன் பதட்டமாவே வைத்து கொண்டிருக்கிறது தான் இந்த அதிகாரம் செயல்படுது. அதை தகர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம்னா ஒரே வழிதான், வாங்க புரட்சி செய்யலாம். காலாவதி ஆனவங்க அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுறாங்க. யாரு? சினிமாவுல காலாவதியான சிலர் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் வந்து பேசியிருக்கிறாரு. அத எங்க அண்ணன் சொல்றாங்களா தெரியல. நான் ஒருவேளை என்ன அவர் கூட 2-3 படங்கள் நடிச்சாரு எங்க அண்ணன் கூட. அவர் கூட அதை விடுங்க, அது ஏதோ சொல்லு. அமைப்பு வந்து போராட்டம் நடத்துறாங்க, பேச்சுவார்த்தை கூட போறாங்க. ஏற்கனவே பழைய அந்த வாக்குறுதி வந்து தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் நீங்க சட்டோஜியோ அந்த தொழிலாளர்கள் அந்த அதுல இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் மதிப்பும் இருக்கு. அவங்களுடைய நியாயமான போராட்டங்களுக்கு எப்பவும் நான் துணை நிற்பேன், அவங்க ஆதரவு. ஆனால் அவங்க மேல எனக்கு பெரிய வருத்தமும் கோபமும். இந்த பிரச்சனை எத்தனை நாளா இருக்கு? ரொம்ப நாளா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை நிறுவ வேலை செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சீங்க. கடந்த ஆட்சியை நம்பி அதை நிறுவ வேலை செஞ்சீங்களா இல்லையா? கற்றவர்கள் நீங்க, கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும்.
நீங்க முன்மாதிரியா இருந்து ஒரு நல்ல அரசை நல்ல அதிகாரத்தை நிறுவனம். ஒரு தடவை ஏமாறலாம், இவங்க கிட்ட எத்தனை தடவை ஏமாறுவீங்க? நான் கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்களா, நான் கேட்கறது எத்தனை தடவை ஏமாறுவீங்க? பூனை இருக்குல்ல, பூனை பாலை வெள்ளையா வச்சு நீங்க குடிக்கும், சூடா காய்ச்சி வச்சுட்டீங்கன்னு வைங்களா, வாயை வச்சுன்னு சுட்டுச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்கும் வெள்ளை எதை பார்த்தாலும் வராது கிட்ட, வாழ்நாள் முழுமைக்கும் பூனை வராது கிட்ட. அப்ப நம்ம வரலாமா? ஒரு தடவை ஏய் இவன் அயோக்கிய பய இவனை நம்ப கூடாதுன்னு ஏமாத்துறான்னு தெரிஞ்சா ஏமாற இருக்கிறவரை ஏமாத்துறவன் இருக்குதானே செய்வான். இது அவனுக்கு பிரச்சனையா படல. ஏன் நீ மறுபடியும் அவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்துக்கிட்டே இருக்க, வெற்றி பெற. அப்ப அது இஷ்யூ இல்லையே, இது ஒரு பிரச்சனை இல்லையே. நீங்க கற்றவர்கள், நீங்க போராடி, நீங்களே ஏமாந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? கடந்த தேர்தலில் இதே ஆட்சியை நிறுவ நீங்க பாடுபட்டீங்களா இல்லையா? இப்ப அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்தாரு வாக்குறுதி, எதுல நிறைவேற்றிருக்கிறாரு? ஆசிரியர்கள் பணி நியமனமா? பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரமா? சொல்லுங்க. செவிலியர்களின் பணி எதுக்காக இவங்க பேசினது தானே? கூட்டுறவு கடன் தள்ளுபடியா, நீட் தேர்வு ரத்தா, எது ஒன்றுல சரியா இருந்திருக்காங்க. நான் வந்தவன ஒரு சொட்டு மது தமிழ்நாட்டுல இருக்காதுன்னு 2016 தேர்தலில் சொன்னது இருக்குதா இல்லையா? அந்த 11 இதுல பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. அம்மையார் ஜெயக்கன், கனிமொழி, தம்பி உதயநிதி, ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் பேசினாங்க. இப்ப என்னாச்சு? என்னங்க வந்தா மூடுறேன் நீங்க, இப்ப மூடல என்ன வாய மூடுறாங்க. அப்போ நீங்க கேள்வியை கேட்கிறீங்களே ஒழிய அந்த நேரம் உங்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, போராடுற மாதிரி கோபம் வருது. ஆனா அது அப்புறம் அந்த தேர்தல் நேரத்துல ஏன் அதை நீர்த்து போகுது? அந்த கோபம் மாறுதலா வரணும்ல. இது சரி, எப்படா சரி செய்யறது அப்படின்னு வரணும்ல. நீங்க போராடும் போதெல்லாம் நான் நின்று உங்களோட போராடி இருக்கேன், அவரு நின்று போராடி இருக்காரு எதிர்கட்சியா இருக்கும்போது. ஒரு நியாயமான கோரிக்கை கூட நிறைவேற்றாத அரச திருப்பி அந்த அதிகாரத்தை எப்படி நீங்க ஆதரவளிச்சு நிறுவுறீங்க? நீங்க கற்றவர்கள், உலக அரசியலை ஆய்வு செய்யறவர்கள், எல்லாம் தெரிந்தவர்களே செய்யும்போது அடித்தட்டு உழைக்கும் மக்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க? அப்போ இங்கதான் தவறு நடந்துருது. அதனால என்ன செய்ய, நம்ம அனுதாபப்பட முடியுது, வருத்தப்பட முடியுது, அவங்களோட சேர்ந்து நம்மளும் போராட முடியுது, அவங்களுக்காக ஒரு அறிக்கை கொடுக்க முடியுது. வேற என்ன செய்ய முடியுது? என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அப்பா செத்துட்டாரு, நீங்கள் அழுகிறேன், நானும் சேர்ந்து அழலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? ஆனா நீங்க கொன்னவனுக்கே திருப்பி என்ன செய்றீங்க? கத்தி, அருவா, துப்பாக்கி, கோடாரி எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. அவன் நல்லா கொண்டுகிட்டு இருக்கான். இதுதான் நடக்குது. அது நம்ம தோழர்களே இப்படி பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது. கொடுமைதான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே சார், நன்றி, வணக்கம். நம்ம